ஃபைண்ட் த ஸ்லோப் அண்டு ஒய் இன்டர்செப்ட். ஸ்லோப்னா எம் சாய்வு, ஒய் இன்டர்செப்ட்னா சி. லோகிதா இதை பார்த்துக்குங்க. எம் கேட்டிருக்கு, சி கேட்டிருக்கு. அருள் பார்த்துக்குங்கடா, எம் கேட்டிருக்கு, சி கேட்டிருக்கு. எம்ன்ற ஸ்லோப் சாய்வுன்னு அர்த்தம் தமிழில். ஸ்லோப்ன்ற ஒய் இன்டர்செப்ட்ன்றது வந்து சி. இப்போ இந்த கணக்கை ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சின்னு கொண்டு வந்துட்டோம்னா எம் கிடைச்சிரும். அவ்வளோதான். அதை தான் நீ செய்யணும். இப்போ அதுக்கு வேணால் முயற்சி இப்போ எடுக்க போகிறேன். இதுலேருந்து எடுத்துகிட்டு வர போகிறேன் சொல்யூஷன். அதை யோசிக்கணும். √3x ப்ளஸ் 1 மைனஸ் √3y ஈக்குவல் டு என்ன இருக்குது 3. நல்லா கவனி, கணக்கை ஒய் ஈக்குவல்ட்டுன்னு கொண்டு வரணும். இது இங்கேயே இருக்கட்டும், இந்த செட்டு ஒரே செட்டு இங்கே இருக்கட்டும். இது அங்கிட்டு கொண்டு போ சரியா. 1 மைனஸ் √3y ஈக்குவல் டு இது ப்ளஸ்ஸு இங்கே முன்னாடி எழுதிக்கிறவா மைனஸ் √3x. இது தள்ளி எழுதிக்க ப்ளஸ் 3. அங்கிட்டு தான் தள்ளி எழுதியிருக்கேன், அங்கிட்டு தள்ளி எழுதிருக்கேன்னு சொல்லிட்டு மைனஸ் 3 போட்டுறாத. இந்த சைடு போனால் தான் மாறும் சைனு, தெரியுதா? அங்கிட்டே தான் இருக்குது, அதனால் தள்ளி எழுதியிருக்கேன். அவ்வளோ. ஏன் சார்னா ஃபஸ்ட்டு எக்ஸ், ரெண்டாவது நம்பர் வர்ற ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் இன்ட்டு இதால் டிவைட் பண்ணிடு. அப்படியே டிவைடட் பை 1 மைனஸ் என்னது √3. அப்போ இதில் இப்படி போட்டோம்னா இந்த இப்படி போட்டு எழுதி காட்டவா 1 மைனஸ் √3y பை 1 மைனஸ் √3. அதே மாதிரி அங்கே மைனஸ் √3x பை 1 மைனஸ் √3 ப்ளஸ் 3 பை 1 மைனஸ் √3. சரியான்னு பார்த்துக்க. இப்போ இது ரெண்டும் அடிச்சிடலாம், இதில் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் √3 பை 1 மைனஸ் √3. சரியாடா? பக்கத்தில் என்ன போட்டுக்கலாம் எக்ஸு. இப்படி இந்த இதை மட்டும் தனியாக வச்சுருக்கேன். ப்ளஸ்ஸு அதுக்கு மட்டும் தனியாக எழுதுனா 3 பை 1 மைனஸ் √3. அப்போ நல்லா கவனிச்சு பாரு, ஒய் ஈக்குவல் டு எம்மு எக்ஸு ப்ளஸ் என்னது சி. புரியுதான்னு பாரு ஜெயராம், புரியுதாடா? எல்லாத்தையும் டிவைட் பண்ணி விட்டேன். கரெக்டாக ஆர்டராக எடுக்கணும். எடுக்கையில் எம்முக்கு பதிலாக என்ன இருக்குன்னு பாரு. therefore மைனஸ் √3 பை 1 மைனஸ் √3. இது ஒரு ஆன்சர். சி இஸ் ஈக்குவல் டு 3 பை 1 மைனஸ் √3. இது ஒரு ஆன்சர். அவ்வளோதான். இதை தான் கேட்டிருக்கான். புரியுதான்னு பாரு. சின்ன சின்ன கணக்கு தான்டா, ஆனால் கான்செப்டை கரெக்டாக பிடிச்சி செய்யணும். நான் சொல்லிட்டேன், நான் நடத்தி முடிச்சிருவேன். அந்த வந்து கஷ்டம்ன்றது 7வது யூனிட் 8வது யூனிட் தான் கஷ்டம். சாரி, 6 7 தான் கஷ்டம். 6 7 தான் ரொம்ப கஷ்டம். அதை வந்து படிக்கிறவன் ஜெயிப்பான், மற்றதெல்லாம் ஓடிடும் சர்ன்னு. ட்ரிகனாமெட்ரியும் மென்சுரேஷன் ஒன்று இருக்குது. ட்ரிகனாமெட்ரின்றது ஆங்கிள் வச்சு செய்கிறது, படம் போட்டு செய்கிறது, சைன் தீட்டா காஸ் தீட்டான் இருக்கிறது மெமரைஸ் பண்ணால் தான் செய்ய முடியும் ஃபார்முலா. இன்னொன்று வந்து மென்சுரேஷன் சொல்கிறது இல்லை மெஷர்மெண்ட்னு சொல்கிறது வந்து இந்த இது சொல்கிற சிலிண்டரு, கோனு, ஸ்பியரு, ரேடியஸ் அந்த மாதிரி சொல்லுவீல்ல. அப்போ அதில் ஃபார்முலா வேணும். அந்த ஃபார்முலா ஃபுல்லாக ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருந்தீங்கன்னா நான் சொல்ல நீ எழுதிடலாம், இல்லைனா எழுத முடியாது.